ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருத்தனை நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நீரை தீடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நீரை தீடும். உம் மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும். மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நீரை தீடும். சொல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நீரை தீடும். மகா பரிசுத்த ஸ்தலமதில் என்னையும் எடுத்து செல்லும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். கேளுங்க. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆகிடும். அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நீரை தீடும். அப்பா, என்ன உள்ள கூட்டி போகப்பா. கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க. அவர் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா, அவருடைய மகிமையை நாங்க பார்க்கணும், உம்மை போல மாறணும். இன்னும் ஆழத்துக்குள்ள எங்களை கொண்டு போங்க. இன்னும் அடுத்தடுத்த மண்டலங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்கப்பா. இந்த மகிமை போதாது டாடி. இன்னும் நாங்க உங்க மகிமையை பார்க்கணும், இன்னும் உம்மை போல மாறணும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நீரை தீடும். மகிமை மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும். மகிமை காணச் செய்யும் உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நீரை தீடும். சொல்லுங்க. உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். நன்றி அப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, எங்களை உள்ள அழைத்து வந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இரத்தத்தால எங்களை நீதிமானாய் மாற்றி அழைத்து வந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இன்னும் 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 அடுத்தடுத்த பிரகாரங்களுக்குள்ள, அடுத்தடுத்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள எங்களை கொண்டு போங்க. அடுத்தடுத்த மண்டலங்களுக்குள்ள கொண்டு போங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே.
உயர்த்தி உயர்த்தி பாவ பார்த்து உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். நன்றி இயேசு. காயமெல்லாம் ஆற்றுகிறீர். என் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர். காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. இயேசுவே சப்பா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உள்ள திராணத்தை நன்றி சொல்லுங்க. அவர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நேசர் வேறு இல்ல. சொல்லுங்க, உண்மை போல ஒரு நேசர் யாருமே இல்லப்பா. பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தாரும் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் வல்ல பிரசன்னம் நீ காட்டும் பிரசன்னம் உன்னை என்னை மாற்றும் தேவ பிரசன்னம். அவரை போல மாற்ற தேவ பிரசன்னம் இந்த பகல் வேளையில உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசனத்தை கேளுங்க. வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்புகிறார். கவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். வாஞ்சியோடு கேளுங்க. அப்பா, எனக்கு உங்க பிரசன்னம் வேணும். ஹல்லேலூயா. வேறு ஒரு ஆசை இல்லப்பா, நீரே என் ஆசை என்று சொல்றவங்க நல்ல அந்த பாடலை எங்களோடு இணைந்து சத்தமா வேறு ஒரு ஆசை இல்ல உம்மை தவிர உம்மை தவிர உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். பாதம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன் உம்மையே தழுவினேன். வேறு ஒரு ஆசை இல்ல உம்மை தவிர டாடி மனதிறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே. நன்றி அப்பா. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே. சொல்லுங்க, மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. வேறு ஒரு ஆசை இல்ல
உம்மை தவிர bara 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 dara bara 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 dara bara bara dara ola braka bara bara dara bari bara dura baraka bara sugam tandiraya balan tandiraya சொல்லுங்க sugam tandiraya balan மறுவாழ்வு தந்தீரே. நன்றி, எங்களுக்கு மறுவாழ்வு தந்தீரப்பா. நன்றி அப்பா. வேறு ஒரு ஆசை இல்லை உம்மை தவிர Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. கரங்களை தட்டி ஆமென். அவருக்கு மகிமை செலுத்துவோம், அவரை உயர்த்துவோம், உள்ளத்தாளத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமையில் சிறந்தவர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா ஆமென். உள்ளத்தாளத்தில் கப்பாவை உயர்த்துகிறாரே பிரபா பரா பரா தரா பரா பரா பரி பரா தரா ஸ்ரீபர Lebraka para bara bara dara baraka bara 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 bari bara tura bara shi bara 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 bara. Hallelujah. Yesu எத்தனை நல்லவர், இயேசு எத்தனை நல்லவர். Lebraka para bara bara dara bara 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 dara bara bara. Rufroshi braka fra braka para bara tura. Lebroka frabrashi braka farabala dara baraka. நன்றி அப்பா. அவர் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறேன். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கு, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமே. நன்றி அப்பா. மாம்சத்தை ரத்தத்தை எங்களுக்கு புசிக்க கொடுத்தீங்களப்பா, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்தீங்களே. நன்றி அப்பா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். நன்றி அப்பா. ரே பாரா 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 தரா பாரா பாரா தரா பாரா 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 தரா அடிக்கப்பட்டா எனக்காக நொறுக்கப்பட்டார். நன்றி அப்பா. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். இந்த நோய்கள் ஏற்றுக்கொண்டார், ராஜா என் பரிகாரி. இந்த நோய்கள் ஏற்றுக்கொண்டார், ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாடெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அப்பா எங்களுக்கு பரிகாரியே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே நன்றி அப்பா.
அப்பா எங்களை நீதிமானாய் மாற்றினீரு. எங்கள் பாவத்துக்கான தண்டனையெல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்தீங்களப்பா. நன்றி அப்பா. சொல்லுங்க உள்ளத்தாந்து நன்றி. இன்னைக்கு நாம் நிர்மலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு அவர் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்து எவ்வளவு அன்பு தேவன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உலபரக ஃபரபலதுர பதரனரியாச்சே. நல்ல 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 அந்நிய பாஷையில மறுரூப அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறது. Mighty transform anointing. Lebraka frabra dura barabara. Lebroka frabra dura baraka bari baladara bari balabara. யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த தருணத்தை இழந்து போகாதபடி அப்படியே கேட்டு பெற்றுக்கோங்க. ரேப்ராக்கா ஃபராபாலா பரேக்கா பரிபா. நல்ல அந்நிய பாஷையில பேசி ரிசீவ் பண்ணுங்க. ரேப்ராக்கா பா. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். லோப்ரோகா பிராக்கா ஃப்ராபாலா துரா பரபா ராஷி பிராக்கா பரபா லப்ராக்கா பரபா. Jesus mighty name. Rēbrākā frābrābalā durā barākā barābalā. Lōfrōkā brābrābalā barīkā barībalā darabalabu. Lēfrōkā frābrābalā darabarabā shībrākā barībalā darabā. நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே. மறவாத தேவன்,
மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தேவன் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே. ஆவியானவரே தூயரே 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 சர்வவல்ல தெய்வமே. தூயரே 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 சர்வவல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். மீண்டும் சொல்லுமா? உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். Rabarashi bragara turala dariante rebe rebraka brabara balada balada. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி சப்பா. rebraka balada balada lo flora bara gara tura bara gara derebereshi. நல்லா அப்படி அணியவாசையில ரே பிராக்கா பரபலா துரபர பௌரி பெரே பெரே ஷி பிராக்கா பரபலதரம். Glory 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 மகிமை ஹalleluya. ஆமென். நன்றியப்பா மகிமை மகிமை ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற நமக்கு ஹalleluya எப்போதும் ஜெயமே. நமக்கு நீ தோல்வியிலே சொல்லுமா? நமக்கு நீ தோல்வியிலே ஹalleluya கிறிஸ்துவை கொண்டு ஹalleluya அவர் நம்மை கொண்டு ஹalleluya எல்லா இடங்களிலும் ஹalleluya நம்மை வெற்றி சேர்க்க பண்ணுகிறார். அவரை பற்றி அறிகின்ற அறிவினால் ஹalleluya நம்மை கொண்டு கத்த எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்க கத்துக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி ராஜா, எங்களை வெற்றி சேர்க்க பண்ணுகிறவரே நன்றி ராஜா. நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை ஹalleluya. ரீபானா ஹத்தோனா பரஸ் ரகதனா ஷீகே பேராங்க ஹந்தோனா அந்தரவ ரீகானா ஷீகே பேராக ஹத்தோனா ராந்தோனா அந்தர. மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் ஹalleluya. ரீகானா மராஸ்னி அந்தரி அந்தோரா ஹந்தோனாவோ ரீகானா மஹந்தோனா மகிமை ஹalleluya ஹalleluya. வல்லமை இறங்கட்டும் ஹalleluya. தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவ தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள்
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுமா, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், கிருபையால் என்னை தேற்றிடும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், கிருபையால் என்னை தேற்றிடுமே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தர், அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை துதித்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் அறையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் அறையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுதே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவார். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. மேகல் மீது நம்மை மணவாளனாம் இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மணவாட்டி திருச்சபை ஆயத்தப்பட நமக்கென்று நம்முடைய கிரிகளுக்கென்று அவர் கொடுக்கும் அவரோடு கூட வருகிறது. ரீபனா ஹந்துனான சந்துனபால், இதோ சீக்கிரமாக வருகின்றார். ஓ மணவாட்டி திருச்சபை ஆயத்தப்படு. ரீகானா சந்து ராக்கவா வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கிற பாக்கியவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீமன ரகதேன ஹந்தரவா. அப்பா வளம் இறங்கட்டும். அநேக இடங்கள்ல பூமி மீதெங்கும் தேவனுடைய இதோ பணிவிடைய காராகி ஊழியக்காரர்கள் மீது தேவனுடைய அக்கினி கட்ட போடுகின்றார். பூமி எங்கும் இதோ அவருடைய தூதர்களுடைய சேனைகள் ஓ தேசங்களிலே பல காரியங்கள் நடக்க முடியும். தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படியாக இதோ தேவனுடைய கோபக்கள் சுமந்து கொண்டு இதோ அநேக தேசங்கள் மேல் இறங்குகிறேன் நான் காண்கிறேன். அநேக தேசங்களை தேவனுடைய இதோ தூதர்கள் பட்டயத்தை உருவினர்களாக அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படியாக தேவனுடைய நியாயத்துக்கு வெளிப்பட்டும்படியாக ரீகானா ஷீகாபா ஆந்தானபா நார்வே தேசத்தின் மீது
ஜப்பான் தேசம் இந்த தேவனை நியாயத்து வெளிப்படுகிறது. உருகுவேல, ஓ ஜெர்மனியில், அயர்லாந்தில் இதோ தேவனுடைய கோபம் இறங்குது. ரீபானா ஷத்தோனாபா, அப்பா தகப்பனே உமக்கென்று அப்பா வாழ்கின்ற அப்பா அவனை நாமத்தை நேசிக்கின்ற ராஜா தகப்பனே பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும் ஏசப்பா. அப்பா அவனை வேத்தை கை கொண்டு அப்பா மிருகஜனை நேசிக்கின்ற அதற்கு பாடி ஒவ்வொரையும் பாதுகாத்துக்கணும் ராஜா. ஓ அஸ்ஸாம் தேவக்கம் வெளிப்படுகிறது, நேபாள் தேவக்கம் வெளிப்படுகிறது, ரீபானா ஜம்மு காஷ்மீர் தேவக்கம் வெளிப்படுகிறது, பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான்ல இதோ எனக்கு வெளிப்படுகிறது. ரீகானா ஷீகே பேரா கந்தோராதா அந்தரபா ஓ கந்தரா சூரியன் இருளடைகிறது. இதோ வானம் சுட்டவிட கம்பளை போல் மாறுகிறது. தேவனுடைய ஓ கிருக்கோபாக்கின் கலசத்தின் ஆள் காணப்படுகிற அந்த அக்கினி பூமியில் கொட்டப்படுகிறது. ரீபேனா ரகந்தரபா மனித சரீரங்கள்ல அநேக புண்கள் உண்டாகிறது. மனித சரீரங்கள்ல தோள்கள்ல இதோ புதிதமான நோய்கள் பரவுகிறது. ரியாந்தானா ஷீகாபா ஹந்தோனே மினா ரியாந்தரபா ரீகானமா தேவனை உக்ரா கோபாக்கு நாள் வருமுன்னே இதோ அவருடைய குமாரனை அண்டை கொள்ளுங்களுடைய பாத்தினை முத்தம் செய்யுங்கள். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நம்மளை யார் நிலைநிற்க முடியும்? அப்பா அக்னி ஜுவாலையானவரே நன்றி ராஜா. ஓ அவருடைய கோபத்துக்கு முன்பாக பர்வதங்களும் மெழுகுகள் உருகி போகும். தேவனுடைய பிரசன்னத்தினால் மலைகள் கரைந்து போகிறது. ஓ துன்மாக்கர் ஆட்டுக்குட்டியின் நினைத்தை போல் புகையாய் புகைந்து போகின்றார்கள். ரீக்கைனை மெய்னா தைனா மனாஷ் அவர் நின்று பூமி அழைக்கின்றார். அவன் ஆசிந்து புகை எழும்பிட்டு மறைந்திருக்கின்ற அநேக தெய்வ ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த காலங்கள் அநேக ரகசியங்கள் வெளிப்படுகின்ற காலங்கள், மறைக்கப்பட்ட பல ரகசியங்கள், ஓ தெய்வ ரகசியங்கள், பரமணத்தின் ரகசியங்கள், நரகத்தை பெற்ற ரகசியங்கள், இதோ பிதாக்குமார் ஆவியை பெற்ற ரகசியங்கள், ஆழங்கள் அநேகருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஓ தாகம் உள்ள மேல் கட்ட தண்ணீர் ஊற்றினாரு. தாகம் வாஞ்சியில் ஒவ்வொரு ஆத்ம கத்தை திருப்தி ஆக்குகின்றாரு. அநேக ஓ புஸ்தக ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்பட்ட புஸ்தகத்தின் ரகசியங்கள், தானியேல் புஸ்தகத்தின் ரகசியங்கள், ஓ மறைக்கப்பட்ட ஓ முத்தரிக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படுகிறது. ரியானா அமானா ஷியாந்தா ரியாந்தரபா இதோ சிலர் பரலோகத்துக்கு ஏறி சென்று தூதர்கள் இறங்கி ஏகுமான காரியங்களை அவங்க காண்கிறார்கள். பரலோகத்துக்கு சென்று மண்டலங்களை ஆவிக்குரிய மண்டலங்களை சென்று பல காரியங்களை தரிசிக்கின்றார்கள். தீபரா சந்தோனமா ரியாங்கபா ஹந்தரபா கிதியோனின் தேவன் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. 300 பேரை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டவர். வெறும் கையிலே தீப்பந்தமும் கையிலே ஓ பானையும் கொண்டு வெறும் 300 பேரோடு சென்று ஓ ஜெயமட்ட கிதியோனின் ஆவியானவர், கிதியோன் தேவன் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேக முறை கொண்டாகலும் ரட்சிப்பை கட்டிடுது அவருக்கு மிக எளிது. நன்றி ராஜா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இதோ இஸ்ரேலின் சிறு கூட்டம் என்னை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதற்கு ஒப்பாக்குவாய். ஏபனா மனுஷிக்கு பெல்கில்பா கருகுதனா மாரா சந்தான் ஏக்ருபா ஷலுதனா மரகாசபலு சந்தனபெல் ஏபலா துனாஷிக்கு பெர்கிரபா தினமோஸ் நாதரபல் ஏக்ருபா ஷலுதனா மராபலா சத்தனை பேலிக்கு வைக்கானா ரகதனா ஏத்தனா ரகதனா சத்துனபல் லேகனமா சோர்ந்து போன அநேக பிள்ளைங்க கட்டார். ஓ தன்னுடைய பலனை கொடுக்கின்றார், தன் பலனை தன் ஞானத்தை கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. வலிமை இல்லாத அநேகருக்கு தேவன் தன்னுடைய ஹல்லேலூயா வலிமை கொடுக்கின்றார். அவருடைய மகிமை இறங்குகிறது. அவருடைய மகிமை ஹல்லேலூயா ஆராதிக்கின்ற அநேகர் மேல இந்த நாள் ஹல்லேலூயா ஒரு விசேஷித்த மகிமை நாள், ஒரு விசேஷித்த மகிமை இறங்குகிறது. நிம்மா ராகா கர்த்த சிலரை ஓ எரியும் அக்னி அம்புகளாக மாற்றினார். இந்த அக்னி அம்புகள் எதிரின் பாளையத்தை சென்று எதிரின் பாளையத்தை சுட்டி எரிக்கிறது. உன்னிலிருந்து புறப்பட்டு செல்லும் அக்னி ஓ ஜனங்களை வைக்கோலை பட்சி வைக்கிறது. கர்த்தர் உன் வாயிலே தன்னுடைய வார்த்தை போடுகின்றார். அவர் தன் கர்த்தால் உன்னை மூடுகின்றார். அவருடைய வார்த்தை சம்மட்டைகள் நொறுக்கும். அவருடைய வார்த்தை பட்சிக்க அக்னி போல் வைக்கோல் செத்தை எரிப்பது போல எரிக்கிறது. உன் வாயிலிருந்து ஒரு பட்சிக்க அக்னி புறப்பட்டு அது அனைவரை பட்சிக்கிறது.
லேபானா ரகந்தனா கத்த சிலரே இதோ அவர் சுத்திகரிக்கின்றார். வெள்ளியை போல் போட முடிகிறாரு. ரகதனா களிம்பி நீங்க சுத்திகரிக்கின்றாரு. ஒரு சுத்திகரிப்பு அபிஷேகம் இறங்குகிறது. ரீமனா நனுஷிகா பர்கிரபால் ஏதினா லாதுனா மருகதனா ஹந்துரபல் ஏக்ருபா ஹந்தோனே பேராஸ் நியாந்தரபல் குல்கோஷிகா பராக்ரபத்தனே பேலோதனா மர சந்தல் ஏதனா ரகஷிகி பரகிரபா ஹதுனா மருஷி தனா பராதன் நீமனா கரியா சாத்தனே ஏப்பிள் பிளாக்கா பௌதுனுஸ் நியாதனா ஷேகே பேராக்ரபல் ஆக்கரகா துனி மீரா சதா நம்ம ஒரு காந்தரவா நீ கிருபை இறங்கட்டும் ராஜா, நீ வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, நீ கிருபை இறங்கட்டும். ஹல்லேலூயா. பாதாளம் நடுங்கிறது. ஏத்தினா மனுஷிக்கு பெருக்கிருபா கலுஷாத்தன பாரா கந்தல் ஏத்தினா பல்லா சத்தன பாரா கனபா. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றின ஒரு புருஷனை கட்ட கிழக்கிண்டு அனுப்புகிறார், எழுப்புகிறாரு. ஒரு பலானின் அபிஷேகம் இறங்கியது. கர்த்தர் அநேக பலான்களை இதோ உருவாக்கின்ற அநேக பலவான்கள் எழும்புகிறார்கள் கர்த்தருக்கென்று. ரதா நம ரகாந்தரப எழும்பி காரியம் நடப்பிக்கும். அநேக பலவான்களை கட்ட எழுப்புகிறார் கர்த்தர். தன் மறையில் இருந்து தன் செட்டை மறையில் உருவாக்கின அந்த பலவான்கள் எழும்புகிறார்கள். லியாந்தானா ஷீக்னே பிராங்கரபா ரேகானா மனாதானா ஷீகபா ரியாந்தா ராக ஹந்தரபா. ஒரு பலமுள்ள அபிஷேகம் இறங்கிறது. ஒரு பலமுள்ள அபிஷேகம் இறங்கிறது. ஏதனா நனுஸ்நாதனமா நஷந்தரபா யஹதனா பருகதனா ஷாத்தோனே மேராந்தருடைய பாதத்திலே நித்தம் காத்துகள் பாக்கியவான்கள். அவருடைய பிரகாரங்களே வாசமாயிருக்கும்படியாக வாழும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனை துதிக்கும்படியாக அவர்கள் களி கூறும்படியாக இதோ அவர் தேர்ந்தெடுத்து அவரால் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அழுகின் பலத்தக்கை உருவ நடந்ததை நிறுத்தாக்கிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து ஒரு நாள் சீயோனில் தேவசனை காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர்கள் மகிமையடைந்து மகிமையடைந்து சியோனில் காணப்படுவார்கள். ரீகானா ஷீகாபா ஒரு உன்னத பலனை நிரப்புகிறது. பெற்றுக்கணும் வல்லமைய ஒரு மகிமை அபிஷேகம், ஒரு பலத்தின் அபிஷேகம் இறங்கியது. அநேகர் மேல ஊற்றப்படுகிறது. ரிசீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நீமி நாகா கத்த அநேகரை கண்களை தொடுகின்ற ஆவிக கண்கள் திறக்கப்படுகிறது. ஏத்தனா மன்கு கத்தோரா பவுலா ஹந்த ரேபே ராங்கா பௌஷாந்தா ராபாலதல் நீ மீனாகா ருஷியாங்காபால் தேபாவுர்கந்தரையாந்தரபல் ஆக்கபௌரியா செபேலஹந்தல் ஷலாதன மரகந்தல் ஏக்ருபா கருஷ்யாந்தல் ஏக்ருபா. உனக்கு கர்த்தர் உனக்கு முன் சென்று உன்னிலும் ஜனம் பெற்ற உன்னிலும் பலம் பெற்ற இதோ அந்த ஜாதிகளே துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. அவளை துரத்திவிட்டு அவர்கள் தேசங்களை உனக்கு சொந்தமாய் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள் வல்லமே, பெற்றுக்கொள். நீ பலங்கொண்டு தினமனாயிரு. நீ போகின்ற இடமெல்லாம் தினக்கட்ட உன்னோடு வருகிறாரு. டிகானா அமரா கந்தா ரவா கர்த்தர் இதோ பெலிஸ்தருக்கு எதிராக எகிப்துக்கு எதிராக கர்த்தர் குலவிகளையும் வெட்டுக்கிளிகளையும் அனுப்புகின்றார். கர்த்தர் தன்னுடைய இதோ ஆயுதங்களை அவனுக்கு விரோதமாக இப்பொழுது ஏற்படுத்துகின்றார். வில்லை ஒடிக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரங்களிலிருந்து அக்கினி அம்புகள் புறப்பட்டு அக்கினி பட்டயங்கள் புறப்பட்டு இதோ சத்துக்களை கீழே விட தாக்குகிறது. ரகாஷிகே பெராங்காரா காந்தோ நகாந்தரபா அக்னி பந்துகள் விழுகிறது. கர்த்தர் அக்னியால் நியாயம் விசாரிக்கிறாரு. நீமா நகாந்த அநேக பர்வதங்கள் மலைகள் கரைந்து இதோ அவைகள் ஓடுகிறது. ரியானா அமாரா ஷீகே பெரா பரா காந்தோராபால் ரகாமினா ரியாந்தனமா ரதனம. கர்த்தர் வானத்தையும் பூமியும் அசைக்க பண்ணுகிறார். வெட்டாந்தைகள் தண்ணீர் தடாகமாக மாறுகிறது. ரீபனா ரேஷிக பருகந்தோரபோ மகிமே மகிமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேலார ஷரகந்தோரகந்தோரபோ ரீக்ரபாந்தரப மகிமே இறங்கட்டும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா மகிமையினால் அலங்கரிங்க ராஜா, வல்லமையினால் அலங்கரிங்க அப்பா. ஒவ்வொரு நிரப்புங்க ராஜா. நிம்மினா ரஷிகா பராக்ர பந்தர் ஹாத்து நந்தரபல். ஹல்லேலூயா. அப்பா ஒவ்வொரு நிரப்புங்கப்பா. உன்னுடைய உன்னத பலனால் ஒவ்வொரு நிரப்புங்க ராஜா.
நம்முடைய பாதத்திலே காத்திருந்து அப்பா அவங்க வல்லமை பெற்றுக்கொள்ள மகிமை பெற்றுக்கொள்ள கிருபை இறங்கட்டும் தகப்பனே. ஏத்தனா மண்கரா சத்து நம்ம மலைகளை மிதித்து நொறுக்க குன்றுகளை பதற்கு ஒப்பாக்க ராஜா கிருபை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். பலவான்களை மேற்கொள்ள கிருபை இறங்கட்டும். ஓ பாகால் அலங்கங்கள் தகர்ந்துள்ளது நேசு நாமத்தாலே ரகதனா சந்தோரவா பூமியிலே கிரியை செஞ்ச எல்லா அந்தகாரங்கள் எரிந்துபட்டும், அந்தகார இருள்கள் எரிந்துபட்டும், பொல்லாத பலவான்களின் ஆளுகைகள் எரிந்துபட்டும் ஏசு நாமத்தால. ஓ கிருபை இறங்கட்டும். உண்மைக்கு காத்துக்க ஜனங்கள் அப்பா வெட்கப்பட்டு போகாதிருப்பாராக ராஜா. உண்மை கிருபை ஒவ்வொரு மூட்டம் அப்பா. அந்த செய்திகளை பொறுப்பிடுங்க, எங்களோட பேசுங்க, நீங்க கற்றுத்தாங்க, உணர்த்துங்க. ஒவ்வொரு கண்கள் திறக்கடும், கண்டு பயணம் இருக்கட்டும் அப்பா. எல்லாத்தையும் உங்களுடைய கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்க ஒப்புக்கிடுங்க. நீ பொறுப்பிடுங்க, இனத்தை காத்துங்க. சகல துதிக நம்ம இவருக்கே சற்று மெட்ரோ ஏசுலாம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் இந்த திருப்பல் பெண்கள் கொடுத்ததுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்ற நிலையில் இப்போ நாம் தியானம் எடுத்துக்கான அருமையான ஒரு வேத பகுதி. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நம்ம வேகமாக வாசித்து தியானித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கின்ற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தை சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கின்றீர்கள், வழியையும் அறிந்திருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கின்ற அந்த பூமியில உங்களுக்கு என்னதை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை புசிப்போம், நாளைக்கு தேவைக்கு என்ன செய்ய, பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட, வீடு கட்ட, லோன் கட்ட, 2 டியூ கட்ட, என்ன செய்ய, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலை என்பது ஒரு பாவம் என்பது வேதம் சொல்கிறது. நீங்கள் கவலைப்பட்டால் உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஜான் அளவை கூட, ஒரு முளத்தை கூட உங்களால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. வானத்தை அவர் படைச்சார், பூமி அவர் படைச்சார், நாட்களை, நேரத்தை, மணிகளை அவர் படைத்திருக்கின்றார், கோள்களை, அண்ட வெளிகளை அவர் படைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அதில் அத்தனை கோள்கள், நட்சத்திரங்கள், அந்த பால்வெளி மண்டலத்தில், அந்த கேலக்சியில் அவ்வளவு கண்களுக்கு தெரியாத நட்சத்திரங்கள் 1000 கோடி கோடி உண்டு. அத்தனைக்கும் பேசலை அழைக்கின்றார். ஆனால் இன்றைக்கு 9 கிரகங்கள் என்று அறியப்பட்டன. இப்பொழுது ஒரு கிரகம் இருப்பதாக சொல்றாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கிரகத்தை, இருக்கிற கிரகத்தை இப்பதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கென்று எத்தனையோ பல மில்லியன் ட்ரில்லியன் டாலர்கள் இன்னைக்கு செலவழித்து கொண்டு இருந்து பூமி தான் உருண்டை வேதம் சொல்கிறது. ஆண்டு பல காரியங்களை வேதத்தில் எழுதி வைத்தார். அதை அவங்க உண்மை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதுக்கான பலங்களை செலவிக்காங்க. நமக்கு பணம் தேவையில்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் எல்லா ரகசியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துகின்றார். மிருக ஜீவனங்களை கர்த்தர் ஆசிரிக்கின்றார், அவளுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்றார். கர்த்தர் அவைகளை படைத்தார். ஆதாமிகள் படைக்கும் பொழுது அவைகளையும் ஆதாமை போல் ஏவாளை போல் படைத்து அவருடைய மகிமையை கொடுத்து ஹல்லேலூயா அவைகளை ஆண்டுகள் என்று சொன்னார். மனுஷன் பாவம் செய்த பிற்பாடு ஆதாமுக்குள் இருந்த மகிமை போல எல்லாவற்றுக்கும், எல்லா படைப்புகளுக்கும் இருந்த மகிமை என்று விலகிவிட்டது. ஆனால் திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்து பரவத்து சென்று எல்லாம் இழந்த மகிமை நமக்கு திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகிமை, நாம் இழந்த மகிமை திரும்ப ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு தந்து விட்டார் என்ற எண்ணம் வேண்டும். அப்படி அந்த எண்ணம் இருந்தால் நமக்குள் இந்த உலகத்தின் காரியங்கள், கவலைகளை குறித்து அந்த கவலைகளே இருக்காது. நம்ம இதயம் ஹல்லேலூயா தேவன்ட்டு என்ன செய்யுமா, விசுவாசமா இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்பட்டேன். ஹல்லேலூயா. அதே யோவான் சுவிசேஷத்துல ஹல்லேலூயா 17ஆம் அதிகாரத்துல 17:21 வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும்படும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாய் இருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. பிதாவே, தேவன் குமாரனை நம்மளையும் வேற வேற பார்க்கலை, நினைக்கலை. ஹல்லேலூயா. எப்படி பிதா குமார் நேசா, அதே போல குமார் நம்மை நேசிக்கின்றார்.
நம்மை பிதா நேசிக்கின்றார். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் மிக தெளிவாய் குறிப்பிட்டார், நீர் என்னை அனுப்பி இந்த உலகம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக. அப்பா, நீர் என்னில் இருக்கீங்க, நான் உண்மைதான் இருக்கிறேன். அதே போல என்னுடைய பிள்ளைகளை என்னை விசுவாசிக்க என் பிள்ளைகளும் நம்மில் ஒன்றா இருக்க அவர் சொல்லல, ஏன் என்னில் ஒன்றா இருக்கணும், கிறிஸ்துவில மட்டும் குமாரன மட்டும் ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நம்மில் ஒன்றா இருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு 22ஆம் வசனம் 17-22, நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தந்த மகிமை, நாம் ஒன்றா இருக்கிறதுக்காக நீர் எனக்கு என்ன மகிமை கொடுத்தீரோ அதை என்னை விசுவாசிக்க என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து விட்டேன். ஆதாம் மூலமாக இழந்த மகிமை இந்த பூமியில் ஆண்டு படைக்கும் பொழுது அவங்கள மகிமையோடு படைத்தா அவங்களுக்கு உடை இல்லை, மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் மகிமை மூடி இருக்கும். ஹல்லேலூயா. அதை அறியாம தவறாக இன்றைக்கு ஆணன்று பெண்ணன்று இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள் பரலோகத்தில் இந்த பூமியின் சிந்தியோடு கூட தவறான ஆபாசமான சிந்தியோடு கூட யோசிக்கின்றார்கள், பெண் தன்மை ஆண் தன்மை என்று. ஆனால் மகிமை மூடி இருக்கும். பரலோகத்தில் நம்மளை அறியாத, நமக்கு இந்த மனித சிந்திக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தூதர்கள் வெறும் மனித உருவத்தில் மாத்திரம் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய பவர் அது அவுட்ஸ்டாண்டிங் பவர். நம்ம இந்த மனித மூளைக்கு எட்டாத பல காரியங்கள் தூதர்கள் மத்தியில் உண்டு. தூதர்களிடையே வெறும் 2 சிறைகள் மாத்திரம் கிடையாது, வெறும் மனித உருவம் என்று கிடையாது. இந்த இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை காணப்படுகின்ற இத்தனையும் ஏதோ நமக்கு புரிந்து கொள்வதற்காக அவங்க அதை காட்டுறாங்க தவிர, ஆனால் உண்மைக்கும் உண்மையான பரலோகத்துக்கு உண்மையான ஆண்டவருக்கு உண்மையான தூதர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு துளி கூட ஹல்லேலூயா அதற்கு சம்பந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அது அவ்வளவு மகிமை. தூதர்களிடையே பல மைட்டி ஏஞ்சல்ஸ் உண்டு. ஒரு தூதனுடைய கால்கள் பூமி இருந்தது, மற்றொரு கால் வானத்தில் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பயங்கரமான ஹல்லேலூயா. நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள 1000 ஹல்லேலூயா மிருகத்தை போல மிருகங்கள், ஆண்டவர் பூமியை படைத்த பலமுள்ள மிருகங்கள், அப்படிப்பட்ட உருவத்துடைய தூதர்கள் இருக்கின்றார்கள். காளை போல, கழுகை போல, சிங்கத்தை போல, இப்படி பல உருவம் இல்லை. ஹல்லேலூயா. நாம் யோசிக்கிறதுக்கும் நினைப்பதற்கும் அப்பாற்பட்ட பல மகிமையுள்ள தூதர்கள் இருக்காங்க. அதே போல ஆண்டு இந்த பூமியை அப்படிப்பட்ட மகிமையிலே படைத்தால் அந்த மகிமை அவங்க உணரவில்லை, அந்த மகிமை அவங்களை மூடினது. ஹல்லேலூயா. ஆதாம் செய்த பாவத்தினால் அந்த மகிமையை மனுஷன் இழந்துட்டான், இருள் உள்ள வந்ததுனாலதான். இன்றைக்கு இப்படிப்பட்ட பல காரியங்கள் மனுஷன் ஆபாசமாக பேசுறான், சிந்திக்கிறான், எழுதுறான் என்றால் அவனுக்குள் மிருகத்தின் இருளினாக இருக்கிறது. அவனுக்குள் வெளிச்சம் வந்துவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை பேச மாட்டான். நாம் இந்த பூமியை குறித்து கலங்க தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் ஒன்றாயிருக்க போல அவர்களும் நம்மோடு கூட ஒன்றாக்க முடியாக. பழைய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை பற்றி நீங்க பேசுறாங்க, என் மகிமை வீரருக்கு கொடேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு. என் மகிமை எந்த விக்கிரங்களுக்கு கொடேன், என் துதியை எந்த விக்கிரத்தை நான் கொடுக்க மாட்டானா. ஹல்லேலூயா. அதை தன் பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ளார். நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இந்த உலக காரியம் கொண்டு வீணாக சிந்தித்து கலங்க மாட்டோம். நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா. விசுவாசத்துல 2 வகைப்படும். ஹல்லேலூயா. ஒன்று இந்த ஆவிக்கு விசுவாசம், ஒன்று உலகப்புறமா தேவைக்காக நம்ம கன்ஃபஸ் பண்ணி அதை ஜெயிக்கிறது. இன்னொன்று ஹல்லேலூயா இன்னொரு விசுவாசம் ஆவிக்குரிய காரியங்களே நாம் பார்க்கும்போது தரிசிக்கும் பொழுது ஏசப்பா கொடுக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் உண்மை என்று நம்முடைய ஆவியான சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மோடு கூட பிதா இதன் பேச முடியும் என்றால் நாம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். யாருக்கும் நியாயாதிபதியாக தேவனத்துக்கு வந்து சேர்ந்த குமார்கிட்ட பேச முடியும், அவன்கிட்ட பேச முடியும், அவள் பேச கேட்க முடியும். அப்படிப்பட்ட அவங்க பேசும்பொழுது இது உண்மைதானா என்று உங்களுக்கு சந்தேகம் வந்தால், சந்தேகம் வரக்கூடாது, வர வேண்டும். வந்தாலும் ஆவியானவர் உள்ள இருந்து இது சரி இதுதான் என்று அவர் உங்களுக்கு, நீங்க ஆவியோடு கூட இணைந்திருக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து கொண்டே ஒரே ஆவியாக இருக்கின்ற நம்முடைய ஆவி அவருடைய ஆவி இணைந்து விடும். அந்த ஆவியில பல காரியங்களும் காண்பிக்கூடும். அந்த ஆவி சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கும். நம்மோடு அவங்க பேசும் பொழுது வேதத்துல வசனங்கள் அடிக்கொண்டு காட்டிக்கொண்டே இருப்பாங்க. வேதத்துல இந்த காரியங்கள் எங்கெங்க இருக்கிறது
ஒவ்வொரு தரிசனத்திலையும் நான் எப்பொழுதுமே நான் பார்க்கும் பொழுது எல்லா தரிசனத்திலையும் அந்த அந்த வசனம் இருக்கிற இடத்த ஆவியானவர் காட்டிக்கொள்ளிட்டு காட்டிக்கொண்டே இருப்பார். ஒரு பக்கம் ஆவி டிராவல் ஆகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் ஆவியானவர் அந்த வேதத்துல வசனங்களை அந்த சம்பவங்களை நினைப்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நாம் கலங்கக்கூடாது. தேவன்ல விசுவாசம் இருக்கும் பொழுது மாத்திரமே இப்படிப்பட்ட மகிமையை அறிந்து கொள்ள முடியும். அவருக்குள்ள உள்ள மகிமை அவர் நமக்கு கொடுத்தார். நாம் இந்த உலகத்தின் காரியத்தை கலங்க வேண்டாம். இந்த உலகம் கடந்து போகிற உலகம் நிழலை போல் கடந்து போகும். ஆனால் நாம் பிதாவோடு கூட குமாரன் இயேசு கிறிஸ்து கூட ஆவியானவர் கூட நித்திய நித்தமாக வாழப்போற வாழ்க்கை தான் அது பெர்மனன்ட், இது டெம்பரவரி என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் கலங்கக்கூடாது என்று சொல்லிட்டு சொல்கின்றார். என் பிதா வீட்டு அநேக வாசல் அநேக வீடுகள் உண்டு. அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை ஒரு வீட்டை உங்களுக்கென்று நான் ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக அந்த வீட்டை ஆயத்தம் பண்ண பிற்பாடு நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, ஹல்லேலூயா, அன்றைய மணிக்கு நான் வார்த்தை, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. ஆண்டு மிக தெளிவாய் குறிப்பிடுகின்றார், நான் உங்களுக்கென்று ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியுள்ளேன். பொதுவாக நம்ம இதை நினைப்போம், பெரியவர்களுக்காக ஒரு ஸ்தலம் என்று. ஹல்லேலூயா. ஆனால் எல்லோருக்கும், கிறிஸ்துக்கள் இருக்கிற எல்லோருக்கும் வீடுகள் உண்டு. அங்கு யாருக்குமே வீடுகள் இல்லாமல் இல்லை. அதான் ஆண்டு சொன்னார், இதுவும் நான் சீக்கிரமாக வருகின்றேன், அவனவன் கிரியலுக்கு தக்க பலனே. இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய கூட்டங்கள் நடத்தினா, அநேகர் வந்து பங்கு கொண்ட அநேக மிராக்கிள்ஸ் நடத்தினாதான் ஊழியக்காரர்கள் என்று இன்னைக்கு உலகம் அங்கேயே இருக்குது. யாருக்கு கூட்டம் வருது அவங்களதான் இன்னைக்கு சபையில ஊழியங்களை பயன்படுத்துறாங்க. ஆனால் உண்மையில ஊழியர்கள் எத்தனையோ பேர் வேதத்தின் அடிப்படையில வேதத்தை வாசித்து ஆண்டுக்குன்னு உண்மையாக உத்தமாக்கின்றாங்க. அவங்க வெளியே பிரபலமாக எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஆண்டாக அநேக ரகசியங்களை அவங்க பலோகத்தோடு ரொம்ப இணைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எளியத்திலையுமே இருப்பாங்க. ஆனா பலோகமே அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு உண்டு. வெளிப்படையாக இன்றைக்கு இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறதில் தான் ஊழியக்காரன் என்று உலகம் சொன்னாலும், அவர்களை மதித்தாலும் அவர்களை வந்து பாராட்டினாலும் பலோகம் வந்து ஹல்லேலூயா சிறுமைப்பட்ட சிந்தையில பார்க்கலாம் கர்த்தனை பாதுகாப்பா. அப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட அந்த ஜனங்களை ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நபரும் ஆண்டவர் கூட எவ்வளவு நேரம் செலவழிக்காங்க, ஆண்டுடைய சித்தத்தை எப்படி செய்யறாங்க, ஆண்டுடைய இதயத்துக்கு ஏற்ற தாவீதை போல இதயத்துக்கு ஏற்ற ஆபிரகாமாக தாவீதாக எத்தனை வாழ்கின்றார்கள். அதற்கு ஏற்ற கிரியைக்கான அந்த கிரியைக்கான பலன்தான் பலவத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இங்கு மனுஷர்கள் சாலைப்படலாம், மாலைப்படலாம், அவங்க வெல்கம் பண்ணலாம், மிகப்பெரிய ஒரு படையை வெல்கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் பூமியில. ஆனால் பலவத்திலே நமக்கும் அங்கு பலவத்தில் மதிப்புண்டு, நமக்கு அங்கே வரவேற்புண்டு என்று நாம் நினைத்தால் அது தவறு. ஹல்லேலூயா. ஆண்டு கூட அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை இருக்கின்ற சங்கீதக்காரன் தாவீதை போல அவர் எவ்வளவு பெரிய ராஜாவானாலும் தன்னை தாழ்த்தி அவர் பாதப்படியில் இருப்பதை நான் பெருசாக நினைக்கிறேன். எப்போ விடியும், எப்போ காலையில் ஆகும், நான் எப்படி துதிப்பேன் என்று அவர் ஏங்கின்ற. அதே போல நம்முடைய இருதயம் ஆண்டவர் மேல ஏக்கமா இருந்தால் இந்த பூமியின் தேவைகள் நமக்கு பெருசா தெரியாது, பூமியின் கவலைகள் நமக்கு பெருசா வராது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பலவற்ற முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பூமியில மேன்மை அதுக்கு தான் அதிகமா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம பூமியில இந்த பாராட்டு மகிமை பெற்றுவிட்டால் பலவற்ற நமக்கு ஒன்றுமே இருக்காது. பூமியில் நம்ம எவ்வளவு தள்ளப்படுறோமோ, ஒதுக்கப்படுறோமோ, அற்பம் பேசப்படுறோமோ, எவ்வளவு பரிகசிக்கப்படுறோமோ, எவ்வளவு குற்றப்படுத்தப்படுமோ, எவ்வளவு நிந்திக்கப்படுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பருவத்தை நமக்கு மேன்மை மகிமை பெருகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு தான் அவர் சிங்காசனத்தில் அண்டையில நெருருக்கு வாய்ப்பு. மற்றவங்கெல்லாம் அவனுக்காக செய்தாலும் பலவத்தில் பல இடம் உண்டு. ஹல்லேலூயா. கிரியைக்கு தக்கதாக ஜென்ரல் வார்டு போல, ஜிஹெச்ல ஜென்ரல் வார்டு போல எல்லோரும் மொத்தமாக இருக்க ஒரு இடம் உண்டு. ஹல்லேலூயா. சாதாரண லெவல் உள்ள இங்கு உள்ள கட்டிடங்கள் போல அப்படிப்பட்ட கட்டிடங்கள் உண்டு. ஒரு சாதாரண 4-5 ரூம் போல மிகப்பெரிய ஒரு பெரிய அறைகள் போல இடம் உண்டு. அதற்கு மேலாக அரண்மனை போன்று பிதாவிதன் இருக்கிற இடம் உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு உண்டு, ஒவ்வொரு கிரியைக்கேற்ற பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படி அவர் இருக்கின்ற இடத்தை வாழ்வுக்கு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பூமியில கர்த்தருக்கென்று இந்த பூமியை முற்றிலுமாக
வெறுத்து, தன் சிலுவையை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, இனஜன பந்துக்களை சொந்தங்களை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, தாய் தகப்பனை ஒதுக்கப்பட்டு சகோதரனை ஒதுக்கப்பட்டு நிலங்களை பணத்தை விட்டு எத்தனையோ ஊழியர்கள் இன்னைக்கு வாழ்ந்துருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. அங்க அவங்களுக்கு நிச்சயமா அப்படிப்பட்டவங்க, ஆண்டவருக்காக இந்த பூமி இழந்தவங்க, ஆண்டுக்காக தன் ஜீவன் விட்டவங்க, ரத்த சாட்சியம் மறிச்சவங்க, அன்னகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்படிப்பட்டவங்களுக்கு பிதாதின் மாசம் இடத்துல ஹல்லேலூயா வீடுகள் உண்டு. அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தவங்களுக்கு ஒரு வீடை ஆயத்தமன உள்ளார். அவர் ஆயத்தமன பிற்பாடு திரும்ப வருவார். ஹல்லேலூயா. வந்து அவர் இருக்கின்ற இடத்திலே நாம் அவரோடு கூட வாழும்படி ஹல்லேலூயா நம்மை தனது சேர்த்துக்குள்ள திரும்ப பூமியிலே வருவார். அவர் போகின்ற இடத்தை நாம் அறிந்திருக்கின்றோம், அந்த வழியை அறிந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. அப்ப தோமா கேட்காரு, ஆண்டவரே நீங்க எங்க போய் எனக்கு தெரியாது என்றால், அப்பொழுது அவனுக்குள் ஆவியானவர் வரவில்லை, அவருக்குள் அந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை, அவங்களுக்கு அந்த ஆவிக்கிற அனுபவம், அவங்களுக்கு ஆவிக்கிற அனுபவத்தை அவங்க வளரவில்லை. அதனால கேட்காரு, ஆண்டவரே நீங்க எங்க போறீங்க? அதுக்கு ஏசு என்றார், நான் தான் வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்மா இருக்கின்றேன். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருக்கின்றீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கின்றீர்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் முடிந்தது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலாக கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நியாயப்பிரமாணத்தை மனுஷங்க நிறைவேற்ற முடியல. அதனால அந்த பாவத்தை போக்குற பலியாக, மாம்சாயலாக நியாயப்பிரமாண தண்டனையை தண்ணில் ஏற்றுக்கொண்டு பாவத்தை போக்கும் பலியாக மொத்தமாக நியாயப்பிரமாணம் முடித்து மொத்த தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் மாம்சத்தை வெளிப்பட்டு ஹல்லேலூயா மொத்தமாக நியாயப்பிரமாணத்தை முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல தான் சீனாய் மலையில மோசைய தேவன் கூப்பிடும் பொழுது கீழே எந்த மிருகம் தெரியாம தட்டா கூட இறந்து போயிடும், யாரும் ஏறக்கூடாது. அதுக்கென்று பிரத்யேகமான பரிசுத்தம் செய்யப்பட்டு மோசே போகணும். அப்படி மோசே சென்றாரு. மோசையை கூட தேவன் முகமுகமாய் பேசினார். மற்ற ஊழியக்காரங்களுக்கும் மோசைக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? அவங்களுக்குலாம் சொப்பனத்துல தரிசனத்துல பேசுவார். ஆனா மோசையோட கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே முகமுகமா பேசினார் என்றால் ஹல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாட்டுல ஹல்லேலூயா சர்வலோக நியாயாதிபதி நேரத்தில் நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அந்த எபிரேயர் புத்தகத்தை தயவு செய்து வாசிங்க, தயவு செய்து அதை படிங்க. ஹல்லேலூயா. தயவு செய்து அதை புரிந்து கொண்டுங்கள், வேதத்தை புரிந்து வாசியுங்கள். இல்லை என்றால் ஆவியானிடம் ஹல்லேலூயா கேட்டு வாசியுங்கள், வேதத்தை முழுதுமாக வாசியுங்கள். வேதம் தெரியாம புரியாம இன்றைக்கு அநேக தவறாக பிரசங்கம் செய்கிறார்கள். வேதத்தின் மகத்துவத்தை ஆண்ட கையில் எழுதிவிட்டாலும் அதை உணரவில்லை. இன்றைக்கு உணர்வற்ற ஒரு எதையும் காணப்படுகிறது. எத்தனையோ மகத்துவத்தை அக்கத்தை எழுதிவிட்டார், ஆனால் அவங்களுடைய கண்கள் இன்னைக்கு திறக்கப்படவில்லை. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்துல உள்ள காரியங்கள் முடிந்து போனது. அன்றியும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 16ல தொடக்கூடியதும் அக்கினை பற்றி எரிகிறதுமான மலையில் நடத்திருக்கும், மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகள் நடத்திருக்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை கேள்விப்படாதபடிக்கு வேண்டிக்கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறிண்டு அல்லது அம்பினால் எய்ந்து சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்க மாட்டார்கள். மோசையும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமானது. அக்கினி எரியுது, ஒரு மிருகம் தெரியாம தொட்டா கூட இறந்து போயிடும். மந்தாரமா இருக்கு, அப்படி மலர மாதிரி இருள். அந்த காரில் பிதாவின் பேசினார், அக்னியாக காணப்பட்ட அக்னி மத்தியிலிருந்து பிதாவின் பேசினார், முகமாக பேசினார். மோசே கண்டான். அப்படி சத்தம் எக்கால சத்தமாக இருந்துச்சு. அந்த சத்தத்தை பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்த அந்த மோசேக்கு அதை கேட்க முடியல. அவரால் அந்த சத்தத்தை அவ்வளவு இடிமுழக்க சத்தம். இப்பொழுதும் பிதாவுக்கு அதே தான் அதிகாரம் உள்ளதுதான். ஹல்லேலூயா. அவர் இடிமுழக்கத்தோடு பேசுவார். அமர்ந்த மெல்லிய தென்றலிலும் மெல்லியா கூட பேசினார். புயல்ல இல்ல, காத்து இல்ல, ஆனா அமர்ந்த சத்தத்துல பேசினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல நம்ம இன்னைக்கு இல்ல. நாம் அந்த இடம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12 இதுதான் கிருபையின் காலம்.
இதுதான் இன்றைய ஆவிக்குரிய காலம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. இப்படிப்பட்ட சீனாய் மலை அனுபவம் இல்லை. அது அன்றைக்கு மோசைக்கு இருந்த, மோசையே பிதாதேவனை முகமாக பார்த்தார். அல்லேலூயா. அந்த கிருபை அவருக்கு இருந்தது. நாம் மோசை விட பாக்கியசாலிகள். நீங்களோ, இத சொல்றாரு. அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாச்சு. ஆனால் நீங்களோ சியோன் மலையிட்ட வந்து சேர்ந்துட்டோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக பரம எஸ்ரேம் வந்து சேர்ந்து விட்டோம். அன்றைக்கு எஸ்ரேம்ல போய் ஜனங்கள் சமரஸ்ட சொல்றாரு, உங்க பிதா எங்க தெரிஞ்ச காலம் வந்து அவங்க சொல்றாங்க, இந்த நான் உன்கிட்ட யாரு கேட்டா நீ தெரிஞ்சா நீ எனக்கு தண்ணியை இன்னும் கொடுத்துருப்பேன்னு சொல்லும்போது, நான் கொடுக்க தண்ணி வந்து மழை தாகம் உண்டாகும், உலகம் கொடுக்க தண்ணி, ஆனா நான் கொடுக்க தண்ணி என்றைக்கும் வற்றாது என்று சொல்லிவிட்டு சொல்லாரு. நீங்க இந்த தண்ணியை கொடுத்த யாக்கோபோட நீங்க பெருசு. இந்த கிணறு வெட்டின எங்க யாக்கோபோ என்ற எங்க பிதாவோட அவரோட அந்த அவரை வந்து பெரிய ஆள் மாதிரி அவங்க சொல்றாங்க. அவரை விட நீங்க பெரிய ஆள் கேட்கும்போது, நீ இன்னார்ன்று நீ தெரிஞ்சுட்டே பேச மாட்ட, உன் பிதாயதனை எங்கும் நீங்க தொல்லுகளும் காலம் வரப்போதான்னு சொன்னார். அப்பொழுது அவங்க எஸ்ரேனை மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களால முடிந்த அளவு அவங்க எவ்வளவு தகுதியோ திறமையோ கெப்பாசிட்டிக்கு தக்கதாக அவங்க ஆடோ மாடோ புறா குஞ்சு பலியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. எப்பொழுதுமே இப்பொழுது உள்ள மாதிரி ஆலயத்துக்கு செல்ல முடியாது, ஏனென்றால் அப்பொழுது இல்லை. அல்லேலூயா. ஆனால் அது நியாயப்பிரமாண காலம். இப்போ பிதாதேவனை எங்கும் தொழுகலாம். ஆவியோட உண்மையோடும் நம்ம வந்து அவரை ஆவியில பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்தரங்கத்தில் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நம் அருகில் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் விசுவாசம். விசுவாசத்தினால் நாங்கள் பார்க்கிறோம். அது முதலாவது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளும். இரண்டாவது, யோவானை போல் நாம் ஆவிக்குள்ளாகி அந்த வந்து அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரும் போது நம் ஆவியும் அவர் ஆவியும் இணைந்து கொள்கிறது. தேவனோடு ஹல்லேலூயா இசைந்திக்கணும். அவருடைய கூட ஒரே ஆவியா இருக்க என்ற வார்த்தையின்படி அவரோடு கூட நம்ம என்ன செய்யறோமா, ஒரே ஆவியாக இணைந்து கொள்கிறோம். இணைந்தோன அவர் ஆவி நம்மோடைய சத்தியாவி அவர் வரும்போது சகல சத்தியத்தை குறித்து வந்து உங்களுக்கு சொல்லுவார். அவர் எல்லாத்தையும் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பிதாவுடைய காரியத்தை குறித்து நமக்கு சொல்லி நினைப்பூட்டுவார். அவர் பிதாவிலிருந்து வருகின்றார். அல்லேலூயா. அப்ப எல்லா ஆழங்களும் அவருக்கு தெரியும். அவர் நமக்குள் வரும்பொழுது நம் ஆவிக்குள்ளாகும் போது நம்முடைய ஆவி படலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை பார்க்கலாம், அவரை பேசலாம், அவரோட சஞ்சரிக்கலாம், பசங்களை பார்க்கலாம், தூதலை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். இது புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் காலங்கள். நாம் ஆவிக்குள்ளாகலாம். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை நமக்கு இப்ப ஆலயங்கள் பெருகிட்டது, நாம் போகலாம். ஆனால் அது ஆகக்கூடாது. பிதாதேவனை எங்குமே தொழுது கொள்ளலாம். அறையில ரோட் நடந்து போனா கூட நம்ம கூட வருவார், பேசுவார், நம்ம கூட வாழ்ந்தவர். இதோ தேவாதேவன் நாங்கள் மத்தியிலே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பார். நம்ம மத்தி இருக்கின்றார். நம்ம எங்கேயோ போய் அன்றைக்கு தொழுகிற மாதிரி தொழுகை தேவையில்லை. இன்றைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். யாவருக்கும் அன்றைய மணிக்கவங்க யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பூரணமாக்கப்பட்ட நீதிமங்களையா ஆவிட்ட வந்து சேர்ந்து விட்டோம். தேவன்கிட்ட வந்து சேர்ந்தோம். அப்பா பிதா என்று கூப்பிடப்பட்ட புத்திர சுவீகர ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை உணருங்கள், அதை அறியுங்கள். உங்கள் ஆவிக்குரிய கூட கண்களை திறந்து பாருங்க. வேதத்தை தேவ ஆவியோட ஒத்தாசையோடு வாசிங்க. அதை அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் எழுதி கொடுத்தது. அல்லேலூயா. அதை தவறாக புரிந்து தவறாக பிரசங்கிக்காதீங்க. அல்லேலூயா. உணர்ந்து கொண்டு பிரசங்கள். நாம் வந்து சேர்ந்து விட்டோம். அக்னிய அந்த சீனமான அனுபவம் அல்ல, தேவனத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம். நீதிமன்ற ஆவிகள் நாம் பார்க்கலாம், பேசலாம். எங்கள் வாழ்க்கையில் அநேக பிரசங்கள் ஹல்லேலூயா வந்து பேசிருக்காங்க, பார்த்துக்காங்க. ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் மிக இனிதான அனுபவம் இருக்கும். அது இன்னும் நம்ம வளர வளர ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் எத்தனையோ டிகிரிகள் வாங்கி கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. பூமிக்கு வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு டிகிரிக்கும் ஹல்லேலூயா ஒவ்வொரு மதிப்போல அத்தனை பட்டங்கள் வாங்கும்போது அவங்க எவ்வளவு உயர்ந்த மனிதராக பார்க்கப்படுவாங்க. அதே போல ஆவிக்கு வாழ்க்கையில் ஹல்லேலூயா நம்ம ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடைவோம், அடைய வேண்டும். என்றைக்கோ ரசிக்கப்பட்டேன், என்றைக்கோ நான் அபிஷேகம் பெற்றேன் என்று கிடையாது. இன்றைக்கு அநேகர் அபிஷேகத்தை குறித்து அந்நிய பாஷை குறித்து ரொம்ப தவறான காரியங்கள் போதிக்கப்பட்டு அதை குறித்து ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க. நீங்க எவ்வளவு அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை ஜெபிக்கிறீங்களோ பேசணும், அந்த அளவுக்கு கர்த்தவங்களை ஆவிக்குரிய ஆழங்கள்ல கொண்டு செல்வார். நம்முடைய ஆவி அவரோடு கூட இணைய வேண்டும்,
கனெக்ட் ஆக வேண்டும். வெறும் இந்த பூமியை பார்த்து பூமியில கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்கு எழுதி வச்சு படிக்கிற ஜெபம் அல்ல. ஆண்டவரோடு கூட அல்ல ஐக்கியம் என்பது அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன ஜெபிக்க சொல்றாரோ, அவர் எதை காண்பிக்கிறாரோ அதை பார்த்து ஒரு மனுஷன் மாதிரி நம்ம பக்கத்துல இருந்து பேசிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கொண்டே இருப்பார், கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம இங்க பேச அங்க இருந்து வந்துகிட்டே இருக்கோம். அது நம்ம எதிர்த்துல படம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவம். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நிக்கிறத பார்க்கணும். அது 2ஆம் நிலை. முதல் நிலை விசுவாசத்துல பார்க்கறது. இருக்கார் என்று விசுவாசத்து நம்ம ஜெபிக்கிறோம், கேட்கின்றார், அது உண்மை. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஆவியாரை அவரோட கூட கனெக்ட் ஆக வேண்டும். நீங்க கனெக்ட் ஆகினால் மட்டுமே உங்களுக்கு இந்த வசனம் விளங்கும். பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கின்ற முதல் பேரானவர்கள் சர்வ சங்கமாக சபையிட்ட நீங்க வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எழுதப்பட்ட அந்த சர்வ சங்க சபைன்னு அங்கே ஒன்று இருக்குது. எப்படி ஸ்கூல்ல பிள்ளைங்களுடைய பேர் எல்லாமே அந்த ரிஜிஸ்டர்ல எழுதப்பட்டு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, அதே போல எல்லாருக்கும் எழுதப்பட்ட சபைகள் அங்கே இருக்கிறது. அங்கே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பூமியில் நடக்கப்படுற காரியங்கள், சட்டங்கள், பரலோகத்தில் அவங்க கொடுக்கப்படுறது எல்லாமே அங்கே கூடி அங்கே குழுக்கள் உண்டு, ஆலோசனை குழுக்கள், பசங்க குழுக்கள் உண்டு. அதை கலந்து ஆலோசிப்பாங்க, பேசுவாங்க. இங்கே அதுக்கான எவ்வளோ ஜெபம் இருந்தால் அந்த ஜெபம் இவ்வளோ ஜெபம் வேண்டும் என்று இத்தனை சதவீதம் வேணும் என்று அந்த சதவீதம் நிறையனா பலோத்துன்னு ஒரு சட்டம் வந்தால் பூமியில் மாற்ற முடியாது. அங்கு சட்டம் இயற்றப்பட்ட பூமியில் ஹல்லேலூயா அது மாற்றப்படும். அப்படிப்பட்ட பல காரியங்கள் அங்கே உண்டு. நம்ம அங்கே வந்துட்டோம். ஆவியில் பார்க்கலாம், பேசலாம். யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன்கிட்ட சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. அதே போல புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாக இயேசுவிடம் சேர்ந்து விட்டோம். தேவன்கிட்ட சேர்ந்து விட்டோம். கிருபாசனம் சேர்ந்துட்டோம். இயேசுவிடம் சேர்ந்துட்டோம். ஆபேல் ரத்தம் பேசினே பார்க்கலாம். நன்மையானவர்களை பேசுகின்ற தெளிக்கப்பட்ட ரத்தத்துக்கு சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவிட்ட வந்துட்டோம். ஆவியிட்ட விட்டோம். அவர் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை முகமாக பார்க்கலாம். மோசே பார்த்தார் அழிந்து போகிற ஊழியத்தை உடைய. ஹல்லேலூயா. அந்த நியாயப்பிரமாண எழுத்தை சுமந்த அந்த மோசே முகமாக பார்க்கும் பொழுது அழியாமல் இருக்கிற ஆவியான இந்த ஊழியத்தை செய்கின்ற நாம் எத்தனை அதிகமாக அவரை பார்க்கலாம். இன்றைக்கு இப்படி சொல்லி பரப்பி ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட பவுண்டில் வைத்து, ஒரு குறிப்பிட்ட எல்லையில் வைத்து இதுதான் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஒரு மாஸ்டர், நாம் ஒரு சர்வன்ட். அது பழைய ஏற்பாடு காலத்துல தான் என் தாசன் யாக்கோபு, என் தாசன் ஆபிரகாம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என் சிநேகிதர்கள். ஒரு வேலைக்காரன் போய் ஒரு எஜமான் எல்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எல்லாரும் ஓப்பனாக பேசுறாங்க. சொன்னா நீங்கள் என் சிநேகிதர்கள். அப்பா பிள்ளைங்கிட்ட அப்பா எதையும் மறைக்க மாட்டாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக நம்ம கொடுக்கப்பட்டல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் வாழ்ற இடத்துல நம்ம வாழ்வதற்காக அவர் நம்மை திரும்ப அடுத்து செல்ல போகிறார். ஒரே வழி பரலோகத்துக்கு போற ஒரு வழி. அவர் வழி, அவர் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஹல்லேலூயா. அதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக எந்த ஷார்ட்டான வழிகள் இல்லை. ஹல்லேலூயா. குறுகலான வழிகள் தான், விசாலமான வழி இல்லை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போக முடியாது. நம்முடைய எவ்வளவு ஃபேமஸ், நம்முடைய பேர் பிரபலமான போக முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரத்தால கழுவப்பட்டு நீதிமான் என்று முத்தரிக்கப்பட்டு நான் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் மாத்திரம் போக முடியும். அவர்தான் வழி. ஹல்லேலூயா. அவர்தான் ஹல்லேலூயா ஜீவன். அவர்தான் சத்தியம். அவர்தான் உண்மை. அவர்தான் உயிர். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயிராக இயேசு நமக்குள் நாம் தரிசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த புதிய ஏற்பட்ட காலத்துல நான் தேவன்கிட்ட வந்துட்டேன், நான் சீயோன் மலையில இருக்கிறேன், நான் சீனாய் மலையில இல்லை, அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தை உண்டாக வேண்டும். தேவன்கிட்ட அன்புகிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற காரியத்தை ஆவிக்குரிய கண்ணு தான் பார்க்க தவிர உலகத்தின் கண் காணவில்லை. மாம்சத்தின் கண் பார்க்கல, மாம்ச காது கேட்கல. ஆனா ஆவிக்குரிய சிந்தையில கர்த்தர் வெளிப்பட்டுள்ளார். நாம் ஆவிக்குரியவர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகின்ற அவங்க யாரு? தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. பூமியில நமக்கு பிதாக்கு ஆவியை சாட்சி கொடுக்கணும். அதே போல ஹல்லேலூயா வார்த்தை நமக்கு நம்ம எடுத்த அந்த தண்ணீர்
நமக்கு அக்னி, ஹல்லேலூயா, நமக்கு அவர் சாட்சி கொடுக்கிற அந்த ஆவி நமக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு நாம் ஆவியில் நடத்தப்பட்டால், ஆவிக்குரிய அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொண்டால், ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு இருந்தால், ஆவியில் நம்ம கனெக்ட் ஆகி இதை பார்த்தால் தான் நீங்கள் உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இல்லை என்றால் நீங்கள் வாழ்றது வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போகலாம், நீங்கள் வேத வாசிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், அநேக ஜனங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாம், ஆனால் அங்குள்ள மேன்மையான இடத்தை அடைய முடியாது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கணும். பிலிப்பு கேட்காரு, ஆண்டவரே பிதா எங்களுக்கு காண்பீங்க. அப்போ ஆண்டு சொல்லாரு, அதற்கு ஏசு, பிலிப்பு, நீ இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பே என்று எப்படி நீ சொல்கிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்திலே வாசமாய் பிதாதாமே இந்த கிரியைகளை எனக்கு செய்தது என்றால், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாக நம்புங்கள். மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு நான் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான். ஹல்லேலூயா. பிதாவை எங்கள் காண்பீங்கன்னு சொல்கின்றார். இத்தனை வருஷமா இன்றைக்கு அநேக ஆண்ட பிலிப்பிட கேட்ட அதே வார்த்தை தான். நீ இத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட சொல்ற, இத்தனை வருஷமா அபிஷேகம் பண்ணப்பட சொல்ற, இத்தனை வருஷமா அந்நிய பாஷை பேசல, ஆனா உன்னால் இயேசு கூட ஆவியில பார்க்க முடியல என்றால் நீங்க வாழ்ந்து பிரசங்கம் பண்ணி நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்க? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஹல்லேலூயா. ஆவியில இயேசை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஒரு புறஜாதி மார்க்கிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் 6 வயதுல ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நான் நைட்டு ஜெபிக்க முடியல, ஏசப்பா நீங்க வந்து என்னை தொடர்ந்து என்கிட்ட பேசணும், அதுக்கு பிறகுதான் தூங்குவேன் என்று. அந்த சிறு வயதில் எனக்கு யாரு கற்றுக் கொடுக்கல ஆண்டரை பார்க்கலாம் பேசலாம் என்று. எனக்கு எதுவுமே தெரியாது, பைபிளை அப்போ வாசிக்க ஆரம்பிக்கல. ஆனால் அந்த காலத்துல எனக்குள்ள ஆண்டவரே எனக்கு போட்ட விதை. தினம் தினம் அவரை நான் ஹல்லேலூயா ஆவில பார்ப்பேன். அதுக்கு பின்பதாக நம்ம பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருந்த காரியங்கள் எனக்கு தெரியும். அதுக்கு பின்பதாக எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் திருமணத்துக்கு பிற்பாடு நமக்குள்ளேயும் செய்த பிற்பாடு ஆண்டவர் என்னை ஆவில கொண்டு முகமாக எத்தனையோ காரியங்கள் நான் பார்க்கின்றே பேசினவர்களே சொன்னால் இந்த பூமி தாங்காது, பூமி ஏற்றுக்கொள்ளாது, கண்டிப்பாக பரியாசம் நாங்கள் இழிவா பேசுவாங்க. அப்படிப்பட்ட பல மேன்மைகளை ஹல்லேலூயா சிறு வயதிலே நான் பார்த்த அனுபவங்கள் இன்றைக்கு நான் முகமுகமாக எத்தனையோ மகிமைகளை ஹல்லேலூயா மனிதர்கள் கேள்விப்படாத சொல்லாத அத்தனையும் நான் காண்கிறேன். ஒவ்வொரு நாளும் களி கூறுகின்றேன், ஆவியில அவரை துதிக்கின்றேன், அவரை போற்றினேன், அவருடைய மகத்துவத்தை மகிமையை ஆவியில காண்கின்றேன். இப்போ நம்ம முகமுகமா பார்க்கல, கண்ணாடியில பார்க்க மாதிரி ஆவியில பார்க்க. பவுல் சொன்னாரு, ஒரு நாள் முகமுகமா பார்ப்பேன், ஒரு நாள் ஹல்லேலூயா நம்ம சொந்த கண்களை கைகளை தொட்டு தொட்டு பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் தாசன் என்னுடைய இயேசு ஒரு நாள் அவர் அழகா பக்தன் பண்ணான். என் இயேசு நான் ஒரு நாள் தொட்டு தொட்டு பார்ப்பேன். முள்முடி சுமந்த அந்த தலையை நான் தொட்டு மணிமுடி சூட்டுவேன். எனக்காக பாடுபட அந்த கருத்தை பார்த்து நான் முத்தம் கொடுப்பேன். ஒரு நாள் நம்ம அவரை முகமாக பார்க்கலாம், அவரை சரீரப்பிரமாணத்தோடு நாட்கள் வரும். இப்போ நம்ம ஆவியில இந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எந்த பைபிள் காலேஜும் போகலை. ஹல்லேலூயா. எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கலை. நான் படித்து முடிந்த ஸ்கூல் படிப்புக்கு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பைபிள் கோர்ஸ் அதுக்கப்புறம் படித்தேன். ஹல்லேலூயா. 20 வயசுல 19 வயசுல. ஆனால் அதுக்கு முன்பதாகவே நான் பல ஆவிக்கு அனுபவங்களை பெற்றுள்ளேன். அதுக்கு பின்பதாகவும் அதுக்கு திருமணத்துக்கு பின்பதாக இந்த உலகத்துல சொல்லாத பல காரியங்களையும் மனுஷங்க பார்க்காத பேச பல ரகசியங்களையும் ஹல்லேலூயா ஆவில் கண்டேன். அப்படிப்பட்ட வாஞ்சை வேண்டும், விசுவாசம் வேண்டும். என் பிதா, நான் பிதா கூட இருக்க, பிதா என்னோட இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூட நெருங்கி நடந்தார். ஆனாலும் அதை உணரவில்லை. அப்படிப்பட்ட பிலிப்பாக இருக்கக்கூடாது. யோவானை போல, அன்றைக்கு பத்மத்தீவில் இருந்த யோவானை போல யாருமே இல்லை, வனாந்தரம். அவரை சிறைப்படுத்தி கொண்டு போட்டாங்க, அங்க எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் ஆவிக்குள்ளாகி இப்போ நடக்கிற காரியத்தை, இந்த 2 வருஷத்துக்கான காரியத்தை அவர் முகமுகமா பார்க்கின்றார். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு வேண்டும். யோவான் பார்த்தார், எசேக்கியேல் பார்த்தார், தானியேல் பார்த்தார். நான் பார்ப்பேன், எனக்கு முடியும், எனக்கு வேணும் என்று. ஹல்லேலூயா. யோவான் வெளிப்படுத்த எத்தனையோ காரியங்கள், வலு சர்ப்பத்தெல்லாம் யோசித்து பாருங்க. இப்போ நமக்கு டிராகன்னா தெரியும், ஆனால் அப்போ தெரியுமா அவருக்கு? அவர் முகமுகமாக பார்க்கின்ற ஆவிக்குள்ளாகி அவர் ஆவி கொண்டு போய்
அப்படிப்பட்ட ஒரு தனித்த அனுபவம். யாருமே இல்லாம நம்ம பிதாவோடு கூட நெருங்கும் பொழுது நமக்கு உலகத்தின் காரியத்தை விட்டு, உலகத்தின் தொடர்பை, உலக நேசத்தை குப்பை என்று எரிந்து, உலக வேண்டாம், நீங்க போதும், உங்க பாதம் போதும் என்று நம்ம அவரோட நெருங்க அவர் தன் மகிமையை, தன் மகத்துவத்தை நமக்கு காண்பிப்பார். அவர் வாழ்ற இடத்துல நம்ம வாழ்றதுக்காக நம்மளை கொடுத்திருக்கின்றார். ஏதோ சும்மா என்னை ஆராதி, என்னை தொடு, என்னை ஜெபிமே என்று சொல்லவில்லை. அவர் சித்தத்தை இந்த பூமியை நிறைவேற்ற, இந்த பூமியில அவர் ராஜ்யத்தை கட்ட, இந்த பூமி முழு அவருக்கு சொந்தமாக அன்றைக்கு ஆதாயம் அந்த உரிமையை பிள்ளைங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வந்தார். இந்த பூமியில உள்ள கிரிகளை அழித்து இந்த பூமியை இயேசுக்கு சொந்தமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய இதயத்தில் உள்ள வாஞ்சை, அவர் என்ன நினைக்கிறார் அதை நினைக்கணும், அவரோடு கூட கனெக்ட் ஆக. ஹல்லேலூயா. பிதா நம்ம பார்த்தோம், இயேசுவை பார்த்தா பிதா பார்த்த மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அவர் பிதாட்ட போனனால நம்ம அவரை விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. பிதாவை தேவன் உண்டு, குமாரன் கிறிஸ்து அவன் உண்டு என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவர்களை நான் பார்க்கலாம். அவங்க மூலமாக நமக்கு கர்த்தர் பல மகிமை கொடுக்கும் பொழுது, இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த அற்பத்தை காட்டிலும் அதிகமான அற்பத்தை நாம் செய்யலாம். என்னை விசுவாசிக்க நான் சிறுக்கையே செய்வான், ஆனால் அதை பார்க்க பெரிய கருத்தை செய்வான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கூட்டம் பேசினார்கள், பைபிளில் உள்ள எழுதப்பட்ட மாத்திரம்தான் அற்பம் நடக்கும் என்று எத்தனையோ காரியங்கள் ஆண்டு செய்கின்றார். ஆண்டு சொன்னார், அதெல்லாம் பவுல் சொன்னார், இதெல்லாம் எழுதுனா வருஷக்கணக்கு ஆகும், இதெல்லாம் நான் சொன்னா உங்க இதயம் தாங்காது. அப்படிப்பட்ட ஒரு காலம் உண்டு, அப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கின்றன. என்னை விட பெரிய காரியம் செய்வான்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பல மகிமை இருக்கின்றன. நாம் அதை உணர வேண்டும், அது வேணும்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நீங்க என் நாமத்தில் நீங்க கேளுங்க, நீங்க எது கேட்டாலும் என் பிதா மகிமைக்காக நான் அதை கண்டிப்பா செய்வேன். நீங்க என் நாமத்தை எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். நான் என் பிதா வேண்டிக் கொள்வேன். போல என்றைக்கு உங்க கூட இருக்கிறதுக்காக சத்தியாவிய அந்த தேற்றவாளனை அவர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. உலகம் அந்த சத்தியாவியரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகம் அந்த ஆவியாரை சரியா இன்னைக்கு உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லுகிற அநேகர் சத்திய ஆவியாக அவரை பற்றி சரியான அனுபவம் இல்லை, சரியான ஆவிக்கு அறிவு இல்லாம ஏதோ கண்டதை வாய்க்கந்ததை உலகத்தின் ஆவியை பற்றி பேசுறாங்க. அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் பிதா யாரு, குமாரன் யாரு, கிறிஸ்து யாருங்கிட்டு ஆவியான யாருங்க அவங்களுக்கு தெரியும். உலகம் அவர் அறியல, உணரல, அவரை பெற்றுக்கொள்ள. ஆனால் நாம் அவரை அறிந்தோம், விசுவாசம் என்று சொல்ற பிள்ளைங்க, அவர் நம்ம கூட வாசம் பண்றாரு, நமக்குள் இருக்கின்றார். நாம் அவரை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் வசனம். அவர் நமக்குள் இருக்கின்றார். இங்கே நமக்குள்ள இருக்கின்றார். பரலோகத்துக்கு போன பிறகு நாம் அவரோடு கூட இருப்போம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவர் சித்தம் கேட்டு, அவர் சொல் கேட்டு சித்தம் செய்ய வேண்டும். அவர் சொல்கின்ற இடத்துக்கு போக வேண்டும். அவர் சொன்ன காரியங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான கதை செய்ய வேண்டும். அவரோடு கூட வாழ அவர் இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கை. எந்த கடவுளும் எங்கேயும் சொல்லலை, நான் இருக்க இடத்துல உன்னை நான் கூட்டிக்கிட்டு போவேன், நான் வாழ்ற வாழ்க்கை உனக்கு கொடுப்பேன் என்று எங்கேயும் சொல்லலை. ஆனால் ஹல்லேலூயா, நம்ம அதை இயேசு சொல்லினார், நான் இருக்கிற இடத்துல நீ வாழ்றதுக்காக உன்னை நான் கூட்டு கொண்டு போகிறேன், நான் திரும்ப வருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பூமியில அவரோடு கூட வாழ்ந்து அனுபவப்பட்டு அவர் ஆவில முகமாக பார்த்து அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நீங்க பரலோகராஜ்யத்துல இருக்கிற மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆவியா நமக்குள்ள இப்பொழுது மகிமை நம்பிக்கை நமக்குள் வந்து விட்டார். மீட்கிற நாளுக்கென்று முத்திரையாக நமக்குள் வந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துல நம்ம அவரை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அவரை உணர வேண்டும், அவரை ருசிக்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். அவருடைய மகிமையை நம்ம கண்ணார காணும் பொழுது பரலோகத்தில் உள்ள மகிமை மிக 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 பயங்கரம். இப்போ நம்ம பார்க்குற ஆவிக்கிற அனுபவங்கள்லாம் ஒரு சதம் 2 சதம். ஆனால் நாம் பரலோகத்துக்கு போன பிற்பாடு நாம் பூரணர் ஆகிவிடும். அந்த பூரணரான பிற்பாடு நம்ம இருக்கின்ற மகிமை இப்போ உள்ள மகிமைக்கு ஒரு நாள் அது ஈடாகாது. அது இந்த மனுஷ சரீரத்துல தாங்க முடியாது. இந்த மனுஷ சரீரத்தை மூளைக்கு எட்டவே எட்டாது. இன்றைக்கு மூளை இல்லாம சிலர் ஆவிக்கிற காரியங்களை மட்டம் தட்டி பேசுறாங்க. அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆவிக்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாம இன்றைக்கு வேதத்தை தப்பா புரிஞ்சுட்டு தப்பா பிரசங்கிக்கிறாங்க.
ஆனா அவங்க பரலோகத்துக்கு கண்டிப்பா ஆண்டு கூட்டு போவார். ஆனா அவங்களுக்கு மேன்மையான இடம் எனக்கு கிடைக்காது. ஏதோ சாதாரண ஒரு குடிமகன் போல அவங்க நடத்தப்படுவாங்க. ஆனால் இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை உணர்ந்து பெற்றுக்கொண்டு அதை கண்டு தரிசித்து சத்திய ஆவியாய் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள், அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பார், நீங்கள் அவரை அறிவீர்கள். பிதாவான அறிந்த குமாரன் அறிந்த அவன் அறிஞ்ச அவர் எனக்குள் இருக்கின்றார், நான் அவர் ஒன்னாயிருக்கின்ற இந்த அறிவோடு கூட உள்ளங்க சஞ்சரிக்கும் போது பல ரகசியங்களை பூமியில பார்ப்போம். அங்கேயும் நமக்கு மேலான இடம். பவுல்ல தான் சொன்னாரு, பூமியில் உள்ள காரியம் இல்ல, மேலானவை நாடுங்கள். அவர் வலது பக்கத்துல நித்திய பெருமை உண்டு, நித்திய இன்பம். அந்த காரியத்தை வாஞ்சிக்கணும், அந்த காரியத்தை ஹல்லேலூயா அதிகமா நேசிங்க. இயேசு திரும்ப அந்த நம்ம அழைத்து கொண்டு போக போறார். இந்த வேதத்தை புரிஞ்சு வெளிச்சத்துல வாழுங்க, ஆவிக்கிற அனுபவங்களை வாஞ்சிங்க. அதை கொடுக்க தான் இயேசு பூமியில் வந்தார், வாழ்ந்தார், மரித்தவரோடு எழுந்தார். பிதாவுக்கு நமக்கு உள்ள அந்த கேப்பை, அந்த திருச்செலி ரெண்டாய் கிழிக்கப்பட்டது. தன் மாம்சத்தை அவர் ரெண்டாய் கிழிச்சனால அந்த அன்னைக்கு திரைச்சிலை கிழிந்து இன்றைக்கு அவரோடு நாம் நெருங்கிவிட்டோம். கிருபாசன தண்டையிலே நீங்க இன்னும் நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க. ஹல்லேலூயா. அவருக்கென்று அனலாய் எழும்புங்க, அக்னியா எழும்புங்க. அவருக்கென்று ஹல்லேலூயா ஒளி வீசும் கற்களாக, ஒளி வீசும் ஸ்டார்களாக, நட்சத்திரங்களாக எழும்புங்கள். கர்த்தருக்கென்று பயன்படுங்கள். நீங்க காலுக்கு இடத்துல அக்னி வர வேண்டும். சும்மா நம்ம பிரசங்கம் பண்ணோம், சும்மா ஆராதனை இல்லை. நீங்க போற இடத்துல ஒரு அக்னி விழுந்து அங்குள்ள பிசாசு எரிந்து போய் அங்குள்ள ஜனங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். அங்குள்ள ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏதோ போனோம் செய்தி கொடுத்தோம் என்றில்ல, அந்த கண்கள் திறந்து அவங்க பரலோகத்தை ரசிக்கணும். அதுக்குரிய கிருபை, அதுக்குரிய மகிமை உங்களுக்கு கிடைக்கும். பல ஜனங்களை யோவான் போல மாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட தரிசனத்தோட எழும்பும் ஆண்டு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்தை ஊற்ற வேண்டார். மாம்சம் எல்லாருமே அவை ஊற்றுவாரு. எல்லோரும் சொப்னம் காண்பாங்க, அதிகாசம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம். பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள் யோவான்ட்ட சொன்னாரு, இனி அதை முத்தரிக்காத, இனி அதை வெளிப்படுத்துகிற காலம். யோவான்ட்ட அன்னைக்கு சொல்லிட்டாரு பத்மதீவில, இனி வருகின்ற காலங்கள் ரகசியங்கள் வெளிப்பட காலம். அதை உணர்ந்து எனக்கு வேணும், நான் அதை பார்க்க வேண்டும். அப்படியோட விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு தெய்வன்ட்ட விசுவாசமா இருங்கள். நமக்கென்று ஸ்தலம் உண்டு. இந்த பூமியில வீடு இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, படிப்புல என்று கவலைப்பட வேண்டாம். எது இல்லைனாலும் இயேசு மாத்திரம் வேணும். ஹல்லேலூயா. அவருக்காக தன் ஜீவனை நீங்க ரசிக்கணும்னா இழந்து போவீங்கன்னா, ஆண்டுக்காக விட்டீங்கன்னா 100 மடங்கு இங்கே கிடைக்கும், பலவத்தை கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டுக்காக எதை நீங்க இழந்தாலும் பலவத்தில் நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆனா எல்லாம் இருந்தும் ஆண்டரை விட்டா நீங்க நரகத்துக்கு போவீங்க. எது உங்களுக்கு வேணும் என்று இப்போல நீங்கள் திருமணம் பண்ணுங்கள். நாம் ஜெயிப்போமா, ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அப்பா, இன்னும் நாங்கள் ஆண்டு நெருங்கணும் ராஜா, எனக்கு கிருபை தாங்க என்று ஜெபமானோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரேப்ராகா பரபலதர பரிமலதரமா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நன்றி அப்பா. இன்னும் நாங்கள் உண்மை நெருங்கணும், இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் ஆவியில களி கூறணும், இன்னும் மோடு உறவாடணும், இன்னும் அப்படிய மகிமை நாங்க வாஞ்சிக்கணும்ப்பா. ஆமென். அழியாமை தேடுகிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் அழியாமையை தேட, அதை வாஞ்சிக்க, அதை ருசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள்ள மறைச்சு பாதுகாத்துக்கோங்க. எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless.